ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த எபிசோடில் நம்ம 2025 ஒரு த்ரில்லர் ட்ராமாவாக வெளிவந்திருக்கிற எக்கோ வேலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த படத்தோட கதையை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தில் மொத்தம் 2 லீட் கேரக்டர். ஒன்று கேட் கேரட், அப்புறம் வந்துட்டு கிளார், அவங்களோட பொண்ணு கிளார். அவங்க பென்சில்வேனியாவில் ஒரு ரூரல் சைடில் ஹார்ஸ் ஃபார்ம் வச்சு நடத்திட்டு வர்றாங்க. இவங்க ஒரு சிங்கிள் மதர். இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இவங்க ஒரு ஆளாக தன்னோட பொண்ணை வளர்த்துட்டு வர்றாங்க. இதுக்கிடையில் இவங்களோட கணவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு $9,000 கொடுங்க, என்னோடய ஃபார்மை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்களோட ஹஸ்பண்ட், எனக்கும் தனி ஃபேமிலி வந்துடுச்சு, என்னால் இதுக்கு மேலே பணம் கொடுக்க முடியாது, இதுதான் லாஸ்ட் டைம், இந்த $9,000 செக்கை தரேன், இதுக்கு மேலே என்கிட்ட பணம் கேட்டு நீயும் உன்னோட பொண்ணு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்கை கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் கிளார் தன்னோட அம்மாட்ட இருக்கிற அந்த $9,000 நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டோட கேம்பிங் போகணும், அதனால் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பாய் ஃப்ரெண்டோட அந்த வீட்டை விட்டு சண்டை போட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் திரும்பி ஒரு நாள் நைட் கிளார் தன்னோட வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க என்ன பிரச்சனையோடு வர்றாங்க, அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோயின் எப்படி ஃபேஸ் பண்ணி சரி பண்ணாங்கன்றதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஜூலியானா மூரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. சிட்னி ஸ்வீடனும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிட்னி ஸ்வீனி அவங்க அம்மாட்ட பணம் கேட்டு பஸ்ட் அவுட் ஆகி கத்துற ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தோட ரைட்டர் பிராட் இங்கிலீஷ் பை, டைரக்டர் மைக்கேல் பியர்ஸ், 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேமரா ஒர்க்கும் சூப்பராகவே இருக்குது. இந்த படத்தோட எடிட்டிங் வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை, அதுக்குள்ளே 3வது நபர்கள் வந்து என்னென்ன செய்கிறாங்க, அவங்களோட சொத்தை எப்படி அபகரிக்க பார்க்குறாங்க, அதுலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றத அந்த கதை. இந்த கதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ரொம்ப ஒரு கிரிப்பிங்காக போகும். பட் ஊடால கொஞ்சம் ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி போகும். ஆனால் ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட ஓடிடி ஆப்பிள் டிவி ப்ளஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.3, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. இந்த படம் நம்மளை பொறுத்தவரை ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இந்த படத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாம்ன்றத டிசிஷனை நீங்களே எடுத்துக்கோங்க. இது போன்ற மேலும் பல திரைப்பட விமர்சனங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.